அந்த 1 வருடத்திற்குள்ள செந்தில் பாலாஜி வழக்கு முடிக்கணும்னு சொல்றாங்கல்ல. அது எப்படி சாத்தியமா? இந்த ஒரு வழக்கையும் மேல இருந்து சொல்றது சுலபம். இப்படி முடிங்க, அப்படி முடிங்க. நடத்தப்படுவதுக்கு உங்களுக்கு சாத்தான்குளம் வழக்க விட உதாரணம் அவசியமே இல்ல. ஒவ்வொரு 3 மாசமும் கால நீட்டிப்பு வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு 3 மாசம் டைம் குடுக்குறாங்க? 3 வருஷத்துல முடியும்னு சொல்லிட்டு 3 மாசம் குடுக்குறாங்க, அடுத்த 3 மாசம் நீட்டிக்கிறாங்க. 3 மாசம் குடுக்குறாங்க, அடுத்த 3 மாசம் நீட்டிக்கிறாங்க. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களால் இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. நடக்கிறது நடக்கட்டும்ன்ற அளவிற்கு தொய்ந்து விட்டார்கள். நியமிப்பது என்பதெல்லாம் நடக்கிற கதை கிடையாது. அது நியாயமும் கிடையாது. ஸ்பீடி ட்ரையல்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் உடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நீதிமன்றம் அதற்கு கடமைப்பட்டது. விசாரணையை காலத்தில் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் என்பது நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அது என்னங்க உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு சொல்லும், ஹைகோர்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு சொல்லும், செஷன்ஸ் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்லும். இது ஒரு நில உடைமை சமுதாய அமைப்பு மாதிரி மேல இருக்கிறவனுக்கு எல்லா அதிகாரம், கீழே இருக்கிறவன் அடிமை என்பது அப்படி அல்ல நம்முடைய நீதிமன்றம். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது கடமையும் பொறுப்பு.